இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவரின் அருள்கரம் நம்ம வழி நடத்துகிறது. இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு தேவை என்பது. ஆகவே நாம் எல்லோரும் இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கும்போது ஏழை பணக்காரன் என்ற இரு பாடுபாடுகள் உண்டு. அந்த பாடுபாடு நம்முடைய வாழ்வு யாருக்காக இருக்கிறது, எந்த உலக மக்களோடு நாம் பயணிக்கிறோம் என்பதை நான் சிந்தித்து வாழ வேண்டும் என்பதே நம்முடைய உணர்வு. ஆகவே பணக்காரன் ஏழை என்பது நமக்கு தெரியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பணக்காரரும் தேவைதான், ஏழையும் தேவைதான். ஏழை மக்களோடு நாம் இணைந்து வாழும்போது, அவர்களோடு நாம் உறவு கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கை பயணத்தை நாம் முன்னெடுக்கிறோம். ஆகவே இயேசுவின் இனிய உலகத்தில் இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கும்போது பணக்காரன் முன்னேறி கொண்டிருக்கிறான், ஏழை மக்கள் ஏழைகளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய உணர்வு எல்லாம் ஏழை மக்களோடு இணைந்து அவர்களுக்காக நற்செய்தியின் வாழ்க்கையில் இயேசு ஏழை மக்களோடு இணைந்து செல்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆகவே நாமும் பணக்காரர்களோடு நாம் இணைவில்லாமல் ஏழை மக்களின் வாழ்க்கையோடு நாம் இணைந்து செல்ல, அவர்களோடு பயணிக்கும் போது நம்முடைய வாழ்வில் ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை காண முடியும். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையும் உணர்வோடு இணைந்து இறை மக்களோடு இணைந்து ஏழைகளுக்காகவும் பணக்காரர்களுக்காகவும் இணைந்து செயல்பட நம்முடைய வாழ்க்கை தேவை என்பதை உணர வேண்டும். இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கும்போது ஏழைகள் இன்னும் ஏழைகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை தரம் இன்னும் உயரவே இல்லை. ஆகவே அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாம் என்ன செய்யலாம் என்பதை நம்முடைய உணர்வில் கொண்டு இந்த உலகத்தில் நம்மளோடு இணைந்து அவர்கள் தேவையான முது அருளையும் பொழிந்து அவர்களோடு வழிநடத்த முது ஆசிரியை பெற வேண்டி இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்வோம். அவர்களோடு இணைந்து வாழ்வோம்.